ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களாங்க? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கங்க? நல்லா இருக்கீங்களா? வாருங்கள், ஒரு சிறிய ஜெபத்தோட கூட இன்றைய தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு விஷயம், உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எங்களோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? நல்லா இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அல்லது இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, எப்படி இருந்தா நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சலிப்போடு இருக்காங்க. நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கே பழக்கப்பட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இது சகஜம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் இதுதான் என் தலையெழுத்து. அதாவது அநேகரிடத்துல அவங்க கேட்டது கிடைக்காத போது, நாம் நினைத்ததை சாதிக்க முடியாமல் போகும்போது, நாம் எதிர்பார்த்தவைகள் நடக்காத போது உற்சாகம் எழுந்துருவோம், அப்படியே நம்மளை விட்டு கொடுத்துருவோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்தால், அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அவருடைய பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். அது பொறுமை. இன்னைக்கு எள்ளளவு கூட இருக்கிறது இல்லை. அதே போல சகித்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணமே கிடையாது. சாந்த குணத்தின் மூலமாக, பொறுமையின் மூலமாக எத்தனையோ காரியங்களை சாதிக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை. எதனாலும் சரிங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டா காத்திருக்கணும் இல்ல, சகிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்ல, 10 மாதங்கள் சுமக்கணும் இல்ல, பிரசவ வேதனை கூட படணும் இல்ல. அப்ப அதே போல தேவனிடத்திலிருந்து நாம் சில காரியங்களை எதிர்பார்க்கும் போது, அதாவது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு சில காரியங்கள் தேவை என்று நினைக்கும் போது, அந்த விஷயங்களுக்காக நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கணும். பொறுமை என்கிற வார்த்தை, அது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நாம் காத்திருத்தலை நாம் தொடர வேண்டும். அதே போல பெர்சிஸ்டன்ஸ், அதாவது தமிழில் சொன்னா ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். ஒரு விஷயத்திற்காக கேட்கும்போது அதை பாதியில் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு தடவை கேட்டேன் கிடைக்கல, 2வது தடவை கேட்டேன் கிடைக்கல, 3வது தடவை கேட்டேன் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இல்லாம, அந்த ஜெபத்திற்கான பதில் நமக்கு வருகிற வரைக்கும், அல்லது நாம எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம காத்திருக்கணும். சாதாரணமா பாருங்க, நாட்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில அப்பப்போ ஏதாவது பிரச்சனை எழுந்துகிட்டே தான் இருக்கும். என் கணவர் மாறணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஆனா இனி மாற மாட்டார், அவர் மாறுற மாதிரியே தெரியல என்று நிறைய பேர் ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. விசுவாசத்தோடு கூட காத்திருந்தால் தேவன் கட்டாயமாக தம்முடைய காரியங்களை தம்முடைய வேளையில ஏற்றதை செய்வார் என்று விசுவாசித்தால் நம்மால காத்திருக்க முடியும். அதாவது விசுவாசம் பாருங்க, ஆண்டவருடைய வருகை, அதாவது இதோ சீக்கிரம் வருகிறேன் என்றாரு, ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு இன்னும் எத்தனை தடவை அல்லது இன்னும் எத்தனை காலம் நான் வாய மூடிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது, எத்தனை காலத்துக்கு பாவம் செய்யாம இருக்கிறது, எத்தனை காலத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சில பேருடைய பக்தி ஸ்லோவா அப்படியே இல்லாம போற மாதிரி, ஒண்ணுமே இல்லாத போற மாதிரி நமக்கு தெரியுது. நீ பொய் பேசாம எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கிறது, திட்டுறவங்களை திட்டாம எப்படி என்னால இருக்க முடியும், இப்படியே சகிச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு இருக்கிறது அப்படின்னு எத்தனை காலம்னு இருக்காங்க. அதாவது பதில் வருகிற காலம் வரைக்கும், கடைசி வரை நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். பைபிள் அதுதானே சொல்லுது. கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். சகிப்பு, பொறுமை, இவைகள் எல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய வார்த்தையின் தியானத்திலே நம்மால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக, அவருடைய முன்மாதிரிகளை பின்பற்றுவதன் மூலமாக பொறுமை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள முடியும். அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார் தெரியுங்களா?
நமக்காக நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நிந்தைகளை, எவ்வளவு அவமானங்களை, எவ்வளவு சிக்ஷையை, எந்த அளவுக்கு பயங்கரமான வேதனைகளை எல்லாம் சகித்து கொண்ட காரணம் என்னவென்றால், அவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. கணவன் மனைவியா இருக்கும்போது ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளாமல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் சமாதானமா எப்படிங்க வாழ முடியும்? பிள்ளைகள் எரிச்சல் விடுவாங்க, பிள்ளைகள் அழுவாங்க. அந்த வாலிப பிராயம் வர வரைக்கும் பிள்ளைங்க உங்களை நிறைய விதத்தில் தொந்தரவு பண்றாங்க நாட்கள்ல. அதனால நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோம். செத்தா சாவுடா, போனா போடா, உன் வழியை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கடினமாக பேசுகிற தாய் தந்தையரால் இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் வழிதவறி போகிறத கூட நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அவர்கள் வீதிக்கு வந்து அவர்கள் இஷ்டம் போலெல்லாம் நடந்து கொண்டு, இந்நாட்களில் நக்சலைட்ஸ்னு, ரேடிக்கல்ஸ்னு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நாம் போய் கேட்டோன்னா அவங்க சொல்கிற பதில் அநேக கஷ்டப்பான அனுபவங்களுக்குள்ளாக போய் அநேக விதத்தில் ஹிம்சிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளால் தான் நாங்கள் இப்படி ஆயிட்டோம், அதாவது அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பொறுமையோடு இருப்போம் என்றால், பொறுமை தான் துரோகங்கள் நடக்காம காப்பாத்துங்க. சகிப்புத்தன்மை, பொறுமை, பற்றுதல், காத்திருத்தல், இப்படிப்பட்டவைகளெல்லாம் நம்ம போன்ற விசுவாசிகளுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். யோபுவின் பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு எழுதின நிருபத்திலே, யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் எடுத்துக்கிட்டீங்களா? யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம். பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுத்துக் கொள்வதென்பதே ஒரு பாக்கியம். பொறுத்து கொள்ளுகின்றவன், கவனிங்க, பாக்கியம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பிளஸட் அப்படின்னு இருக்குங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன். நம்ம பைபிள்ல பாக்கியவான்கள், பாக்கியவான்களாயிருக்கிறோமே, பாக்கியசாலிகள். பாக்கியம் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. உண்மையாவே பொறுமை இல்லாததால தான் சிலர் தரித்திரராகி போயிடுறாங்க. காத்திருக்காததினால்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். இங்கே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவினுடைய பொறுமை, உண்மையாவே எத்தனை காலம் யோபு பொறுமையாய் காத்திருந்தான் என்றங்க தெளிவாக இல்லை. ஆனா ஆல்மோஸ்ட் 2 years அவன் காத்திருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. 2 வருட காலங்கள் அந்த வியாதியோடு கூட, அந்த வேதனையோடு கூட, அந்த மனபாரத்தோடு கூட, எல்லோராலும் கைவிடப்பட்டவனாக, தாங்க முடியாத அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருந்த போதும் கூட, பிசிக்கலா, மென்டலா, எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த போதும் கூட பொறுமையோடே கூட காத்திருந்தான். என் தேவன் எனக்கு இறங்குவார் என்று. என் சிரமங்களை கண்டு எனக்கு கட்டாயம் அவர் இறங்குவார். என் தேவனிடத்தில் நான் முறையிட்டால் என்னை கைவிட மாட்டார். அதாவது நாம என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்போம். உங்களுடைய வேதனைகள் தேவனுக்கு தெரியுங்க. உன்னுடைய பாடுகளிலே நீ எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ற? நான் எப்பொழுதுமே சொல்வேன், when we are going through difficult circumstances, you will either become better or bitter. கஷ்டமான, கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போகிற போது மேன்மையானவர்களாக மாறுவோம், அல்லது கஷ்டப்படைந்தவர்களாக, விரக்தி அடைந்தவர்களாக மாறிவிடுவோம். அப்படித்தானே? நம்ம கஷ்டமான சூழலுக்குள்ளாக போகிற போது பொறுமையோடு காத்திருந்தால், யோபுவினுடைய பொறுமையைப் போல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல பொறுமையாய் காத்திருந்து உன் கஷ்டங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லி நீ முறையிடுவாய் என்றால் அற்புதங்களை அவர் நடத்துவார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்களில்
இன்னும் பதில் கிடைக்காததுனால? கேட்டு கேட்டு பொறுமை இழந்து விட்டுட்டீங்களா? ஜெபம் பண்ணி 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 நீ பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதை நிறுத்திட்டீங்களா? என்ன பிரயோஜனம், ஆண்டவர்கிட்ட கேட்டு கூட எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க விரக்தியோடு இருக்கிறீங்களா? உங்களோடு தான் தேவன் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து ஒருவேளை வீணாகி இருக்கலாம். மறுபடியும் முயன்று பாருங்கள். வெற்றி அடைவதற்கு தேவன் உதவி செய்வார். நீங்கள் தேவன் பதிலை தருகிற வரைக்கும் காத்து கொண்டிருந்தாகணும். பொறுமையோடு இருப்பது என்பது இந்த கடைசி நாட்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். வாக்கு கொடுத்திருக்கிறவர் நம்ப தகுந்தவர். கட்டாயமாக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அப்பயே தாமதம் அப்படின்னு கேட்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இன்னும் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களில் இன்னும் அநேகர் ஆயத்தமாகவில்லை. உன் குடும்பங்களில் எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஒருவேளை ஆண்டவர் இப்ப வந்துட்டா, பிசாசை பின்தொடர்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் இந்த அக்கினிச் சூளையிலே நரகத்திலே போடுவதற்கு நியாயாதிபதியான தேவன் பிசாசானவனையும் அவனை பின்தொடர்கிறவர்களையும் தண்டிக்க வேண்டும், சிட்சிக்க வேண்டும், கட்ட வேண்டும் என்பதனால் ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு அந்த எண்ணத்தோடு அவர் சிலுவையிலே செய்த அந்த யாகத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை காத்திருப்புக்குள்ளே வைத்திருக்கிறார். பொறுமையோடே கூட காத்திருத்தல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். பைபிளை எடுத்திருக்கீங்களா? பைபிளில் தேடுறீங்களா? பைபிள் கையில் இருக்கா? டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கணும். எஸ், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தில், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் இத்தனை காலம் நிலை நின்ன, ஆனா வரலையே என்று லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் வருகிற நேரத்தில் ஒருவேளை உன் விசுவாசத்தை விட்டு நீ விலகிவிட்டால் கைவிடப்பட்டு விடுவாய். ஆண்டவர் சொல்லுகிற உவமையிலே 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள். தீவெட்டிகளோடு கூட அவர்கள் வந்தார்கள். 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக வந்தார்கள். மணவாளனுடைய வருகை தாமதமானதினாலே சிலர் தூங்கிவிட்டார்களே தவிர தங்களிடம் இருந்த குறையை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. புத்தியுள்ள ஸ்திரீகள் ஏற்கனவே எண்ணெயை வாங்கி வைத்து விட்டதால் ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். புத்தியற்ற கன்னிகைகளோ எண்ணெய் இல்லாமல் தீவெட்டிகள் அணைந்து போய், அதற்காக அந்த நேரத்தில் முயற்சி செய்த போதும் கதவு மூடப்பட்டது. அதற்கு பிறகு நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று விட்டார். எந்த நேரத்தில் எந்த நொடிப்பொழுதிலே ஆண்டவர் வருவார் என்பது தெரியாது என்பதால் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். உங்கள் சிரமங்களுக்கு எல்லாமே முடிவு உண்டு. நீ இன்று உனக்கு எது பாடு பாரமாய் இருக்கிறது நினைக்கிறாய், அது உன் வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கும்னு நினைக்காத. உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், உன் விசுவாசத்தின் அடிப்படையில் உனக்கு தம் நன்மைகளை செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பொறுமையை இழந்து போயிருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அநேகருடைய குடும்பங்களில் நாட்கள்ல பொறுமை சகிப்புத்தன்மைகள் இல்லாம ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டு திட்டிக்கொண்டு அடித்துக்கொண்டு கோர்ட்டு வரைக்கும் கூட போய் நகைப்புக்கு ஆளாகி பிரிஞ்சு கூட போயிடுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே பிரிஞ்சு போயிடுறாங்க. உனக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? தேவையே இல்லையே. அது இன்னொருவரை பொறுத்து கொள்ளுவது உன்னால் முடியாவிட்டால், இன்னொருவர் செய்கிற காரியங்களை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால், உன்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணும்னா இருக்க மாட்டாங்க. கட்டாயமா வித்தியாசம் இருக்கும், கட்டாயமா வேறுபாடு இருக்கும், கட்டாயம் மன வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுத்தர வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். பொறுமை சகிப்பு இவைகளை ஆண்டவர் சமூகத்தில் தான் நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும். பொறுமையாயிருக்கிறவன் பாக்கியவான். பொறுத்து கொண்டால் இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கலாம் சீக்கிரமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம்
எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம். உன்னுடைய சகிப்புத்தன்மையை அறிவேன், உன்னுடைய பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே அங்கங்க சொல்லுவாருங்க. எபேசு சபையை குறித்து அவர் சொல்லும்போது, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். அண்ட் அங்கே ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லுகிறார், நீ இதுவரைக்கும் பொறுமையாகத்தான் இருந்தாய், ஆனாலும் மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. கடைசி வரைக்கும், அதாவது மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நாம் பொறுமையோடே கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஒருவேளை சோதனைகள் நம்மை சுற்றி வளைத்தாலும், நம்முடைய ஜெபத்திற்கான பதில் வராமல் போனாலும், நம்முடைய நிலைமையெல்லாம் மாறாமல் போனாலும், விசுவாசத்தை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது. தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னையிலிருந்து இன்னும் எத்தனை காலம் சகித்துக் கொள்ள வேண்டும், எத்தனை காலம் இப்படியே பொறுத்து கொண்டிருக்க வேண்டும், இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்தில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், பொறுமையோடு காத்திரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். யோபுவின் பொறுமையை நினைத்துப்பார். யோபுவுக்கு நான் உதவி செய்தேனே இல்லையா என்று கேட்கிறார். யோபு பொறுமையோடு காத்திருந்ததினால்தான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான், இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். நீ எவைகளை எதிர்பார்க்கிறாயோ, எதை இழந்து போயிருக்கிறாயோ, எது வேண்டுமென்று நினைக்கிறாயோ, அவைகளை இரண்டத்தனையாய் தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம் அப்பா, இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தை பற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அநேக தரம் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளினாலே, அவசரப்படுவதனாலே பொறுமையை இழந்து போய் எங்களுடைய வார்த்தைகளால், எங்கள் செய்கைகளால், எங்களுடைய முடிவுகளால் எங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிக சங்கடத்துக்குள்ளாக கொண்டு போய் விடுகிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறீர் என்று எங்கள் ஜெபத்தை, எங்கள் பாடுகள், எங்கள் பாரத்தை, எங்கள் பொறுமையை, எங்கள் காத்திருத்தலை, எங்களுடைய நிலைமை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற காலத்திலே எங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வீர் என்கிற விசுவாசத்தை கொண்டவர்களாய், உம்முடைய வருகை மட்டும் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் நீர் அருளுகிற பதிலுக்காக காத்திருந்து நீர் நன்மை செய்கிற தேவன் என்பதை உணர்ந்து, உமக்காக ஆண்டவரே பொறுமையோடும் காத்திருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கட்டாயமாக தேவன் தம்முடைய வேளையில, ஏற்ற வேளையில நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் பதிலை அருளி செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் மறந்துடாதீங்க. அதேபோல கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் உங்கள் பெயர் விவரங்களையும் குறிப்பிட மறந்து விடாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற ஜூன் 17ஆம் தேதி அன்று ஒன் டே கெட் டுகெதர் ஒன்றை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களில் அநேகமானோரின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களை நேரடியாக சந்திக்கிறதற்கும், உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கும் பெங்களூருக்கு வருகிறோம். இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 17ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவாசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். முகமுகமாய் உங்களை சந்திக்கிறதற்கும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கான வாய்ப்பையும் தாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் 17ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக
ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இடத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவை என்றால் 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள். அல்லது திரையில் காண்பிக்கப்படுகிற எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வைக்கலாம். தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா வருவீங்களா?